ரிலீசஸ் யாரெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா 6 கோடிக்கு ரசிக் சலாம்தாரை எடுத்திருக்காங்க. சோ ரசிக் சலாம்தார் நான் பேசிக்கா சொல்லணும்னா ஒரு நல்ல பவுலர். கண்டிப்பா வந்து ஆர்சிபிக்கு ஒரு பவுலிங்ன்றப்போ அவர் கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். அந்த ஆஸ்பெக்ட்லாம் எங்களுக்கு கண்டிப்பா புரியுது. பட் ஆனா ராசிக் சலாம்தாரை விட்டுட்டு அந்த 6 கோடிக்கு மேபி ஒரு இந்தியன் பவுலர் வேற யாரா நீங்க கிடைச்சாருன்னா ஒரு ஸ்டீல் பை மாதிரி எடுத்துடலாம். இல்லைன்னா ராசிக் சலாம்தாரே எடுக்கலாங்க திரும்பவும் 6 கோடி கீழே கண்டிப்பா எடுத்துடலாம். ஏன்னா அவர் போன சீசனும் விளையாடுன்றப்போ 6 கோடி அண்ட் அபோ யாருமே வந்து போக மாட்டாங்க. ஸோ ராசிக் சலாம்தாரே விட்டுட்டு எடுக்கலாமோ அப்படின்றது ஒரு சஜஷன். அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பார்க்கணும். அண்ட் மோஹித் ரத்தின்னு சொல்லிட்டு ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஒரு சுயா சர்மா வந்து இருக்காருன்றப்போ ஒரு 30 லட்சம் ஃப்ரீ ஆகும் மோஹித் ரத்தியை வந்து விட்டா. அதுவும் இல்லாம அவர் எங்கேயுமே விளையாடுறது இல்லை இப்போ ரீசெண்டா. அண்ட் இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு லெக் ஸ்பின்னரே அவங்க வந்து பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் இருக்கிறப்போ அதுக்கு நான் வரேன், அதை கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் இருக்கப்போ ஆர்சிபிக்கு இப்போதைக்கு அந்த மோஹித் ரத்தி அவர் தேவைப்பட மாட்டாங்க. அண்ட் எஸ்தேல் மேபி அவர் போயிட்டா ஒரு 5 crores வந்து அவங்க பர்ஸ் போறோம். அந்த 5 crores எஸ்தேல் மாதிரி ஒரு பவுலர் பிடிக்கிறது தான் கஷ்டம். அதுதான் மேட்ரு. பிளேயர்ஸ் நடுவில் வந்து மயங்க் அகர்வால் ஒரு கோடிக்கு எடுத்திருந்தாங்க. அவர் தாராளமா வச்சுக்கலாம். மயங்க் அகர்வால் தாராளமா எனி டைம் நீங்க வந்து கண்ணை போட்டு எடுக்கலாம். ஆக்சுவலி மிச்சல் ஓவன் நம்ம சொன்னோம்ல, லைக் வந்து டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் மயங்க் அகர்வால் நினைச்சிட்டு இருக்கீங்க. மயங்க் அகர்வாலும் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. மயங்க் அகர்வாலும் வந்து ரீடைன் பண்ணலாம் ஆர்சிபி நினைச்சா. கணக்கு வழக்கு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம ஆர்சிபி பர்ஸ்ல 11.05 crores இன்க்ளூடிங் த 5 crores ஆஃப் பிசிசி அண்ட் 75 lakhs வந்து லாஸ்ட் சீசன் வச்சிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு பர்ஸ் தாங்க. 11 crores அவங்க ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன்.